ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து கோல்ட் ஸ்கீம் போட்டிருந்தோம். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்டது. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதனா சேவ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி 2000 கிட்ட தான் போட்டிருந்தேன். அது மெச்சூரிட்டி ஆகி வந்து ஏதாவது செயின் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது வந்து 8 கிராம்ஸ் தான். இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடலு. ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சுருந்தேன், இப்போ இல்லை. சரி, அதனால் இதே டிசைனே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது வந்து 14 கிராம்ஸ், இது வந்து 8 கிராம்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிசைன்லேயே கிடச்சிது. எதிர்பார்க்காம போனது தான், இருந்தாலும் உடனே கிடச்சிடுச்சு. யூஸ்வலாக எப்பயும் எடுக்கிற ஷாப்பை தான் எடுத்தது. எங்களோட ஆனிவர்சரி வருது, ஸோ அதுக்காக வீட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த டிசைன் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக லேடிஸ்க்கு வந்து என்னதான் ஜாப் போய் சேலரியில் வந்து நகை எடுத்தாலும் அவங்க வந்து சிறுக சிறுக சேமித்து சேவிங்ஸில் வாங்குகிற கோல்டு வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சதாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். இது வந்து வீட்டில் வாங்கி கொடுத்தாலும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப நல்லாவே உண்டியில் ஒன்று சேர்த்து வச்சுருந்தேன். அதுலேருந்து வாங்கின கோல்டு ஒன்று இருக்குது. அது என்னன்ட்டு அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இயரிங் தான், அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப கம்மியான கிராம்ஸ் தான், இருந்தாலும் இதை விட எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த செயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ செலவு இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்ச உண்டியிலேருந்து ஒரு ஜுவல்லு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து லாஸ்ட் வீக்கே வாங்கினது. ரொம்பவே கம்மியான கிராம்ஸ் தான். இயரிங்கு நல்லா இருக்கா பாருங்கள். அதுவும் உண்டியில் சேர்த்து வச்சு வாங்கினதுன்னு போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கினது. அது என்னன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இயரிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நடுவில் வந்து வரி வரியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு மொக்கு மாதிரி இருக்கும். கீழே வந்து குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும். கம்மி கிராம்ஸில் எப்பயுமே தேடும்போது கிடைக்காது டிசைன்ஸ் அவ்வளோவா. ஏதாவது ஒன்று பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 ஷாப் ஏறி இறங்கி தான் வாங்கினது. இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் உண்டியெல்லாம் சேர்த்து வச்சதில்லை, சேவிங்ஸ் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைங்க. வீட்டில் ஒரு சேவிங்ஸ் உண்டியல் மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிற அமௌண்ட் அதில் போட்டு வச்சு இந்த மாதிரி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 கிராமே வந்து 7000 மேலே தாண்டிடுச்சு. நான் அதை எடுக்கும்போது 7145 சம்திங் இருந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ இன்னுமே ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து 2 கிராம்ஸு. சின்னதாக அப்படியே ஸ்டட்டு மாதிரி காதிலே இருக்கும். 4 கிராம்ஸ்க்கு மேலே எடுத்தோம்னா நல்லா பெருசாக கீழே தொங்கல் மாதிரிலாம் இருந்துச்சு. அதுலேயும் டிசைன்லாம் இருந்துச்சு. இதனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு
ரொம்ப கம்மியான கிராம்ஸுன்னும்போது ரொம்ப கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் கண்டுபிடிச்சேன். இருந்தாலுமே எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சின்னது தான், இல்லை பார்க்க பெருசாக தெரியுது, இருந்தாலும் ரொம்ப சின்னது. இருந்தாலும் சேவிங்ஸில் எடுத்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் இதுமாதிரி சேவிங் பண்ணாதவங்க சேவிங்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாங்கினோடனே அங்கேயே போட்டுட்டு வர வழியில் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.